கரகம்பீரந்ததம்மா மாறி அந்த கண்ணனூர் மேடையிலே அடிய மாங்குயிலே பூங்குயிலே மாம வீட்டு மணிக்குயிலே மாம மக வந்து இருக்க நங்கோரத்தினமே. உறுப்பு தானத்தில் கோவையை நாட்டிற்கே முன்மாதிரியாக மாற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உன்னத முயற்சி. கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜனவரி 22, 2025 அன்று கோயம்புத்தூர் பந்தய சாலையில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது. எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் இந்த நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை வளர்ப்பதற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தப்பட்டது. இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த 300க்கும் அதிகமான NSS தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவர்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் இந்த நடைபயணத்தில் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்றனர். 2016ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையால் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்ட இதே போன்ற பிரச்சாரத்தில் 13,206 நபர்கள் உறுப்பு தானம் செய்பவர்களாக பதிவு செய்தனர். அந்த பிரச்சாரம் உலக சாதனைக்கான முயற்சியாக அமைந்தது. இந்த ஆண்டும் இதே போன்ற முயற்சியை மேற்கொள்ளும் வகையில் பிரத்யேக QR குறியீட்டை அறிமுகம் செய்துள்ளனர். இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த பிரத்யேக QR குறியீட்டை ஸ்கேன் செய்து தேவையான விவரங்களை வழங்குவதன் மூலம் தானம் செய்பவராக பதிவு செய்யலாம். மேலும் www.sriramakrishnahospital.com/organ-donation என்ற இணைப்பின் மூலமாகவும் உடல் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்யலாம். எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் பேசுகையில், இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ்ல வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம். அதில் வந்து 13,206 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு. அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது. அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஒரு 2-3 வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த QR கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி, இதனால ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வில் பிகம் அன் ஆர்கன் டோனர். நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் 8 லைஃப்ஸ் சேவ் பண்ணலாம். ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் 8 லைஃப்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷனர் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் சரவண சுந்தர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு 3 monthsக்குள்ளே ஒரு 1 lakh ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது.